ஹலோ ஆர்மி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆஃப்டர் மேரிட் டு மை பெஸ்ட் ஃப்ரெண்டோடையும் 1 by 1 பார்த்துடலாமா? ஓகே கைஸ், எல்லாம் எக்ஸப்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த இன்ட்ரோமே இல்லாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஓப்பனிங்ஸே இல்லை. மெய் பசிக்குது மெய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? பசிக்குதா? பசிக்குதுன்னா நீயே சமைச்சு சாப்பிட்றா? மெய் பசிக்குது மே, ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணிக்கூட. அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணி கொடுக்க முடியாது. டேய், கொஞ்சமாவது பொறுப்பாக இருக்கியாடா? கல்யாணமே ஆக போகுது, அவங்ககிட்ட தலைப்பட சொல்கிறேன். டேய் ஜேகே வேணாம், வேறு யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோ, என் பேச்ச கேளுடான்னு. அவன் எனக்கு ஜேகே தான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறான். அவனை கட்டிட்டு போய் என்னெல்லாம் பாடுபட போகிறானே தெரில. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மே, நீங்கள் எனக்கு சமைச்சு மட்டும் கொடுத்தா போதும். டேய் என்னடா சும்மா குழந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்புறம் என்னடா, உனக்கு சமைச்சு கொடுக்க ஆள் வந்தாச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் செக்கி அவங்க அம்மா அப்படியே போயிடுறாங்க. எஸ், அந்த இடத்துக்கு நம்ம டே தான் வந்திருப்பான். ஓ, 2 பேருக்கும் மேரேஜ்க்கு என்ன 1 வீக் இருக்குது. அப்போது இந்த பக்கம் தேங்க அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட்டு செக்கைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பார்த்து அப்படியே சமைச்சிட்ருக்கான். அப்போ செக்கையும் தேங்க எதுவுமே பேசிக்கலாம், அமைதியாக இருக்கானுங்க 2 பேரும். அப்போது இந்த பக்கம் டீ எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே செக்கிக்கிட்ட கொடுக்க அவனுமே அப்படியே சாப்பிட்றான். அப்போது செக்கி கேட்குறான், உனக்கு வேணுமா? தேங்க்ஸ், சூப்பராக இருக்குது தெரியுமா, கொஞ்சமாக சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்போது தேங்க்ஸ் சிரிச்சுட்டே, எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. அது எப்படா உன்னால் மட்டும் முடியுது? அப்படியே உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் ரூடாக பேசிட்டு என்கிட்ட குழந்த மாதிரி மாறுற. அதுவா, அது நான் அப்படி தான். என்ன, நான் அப்படி தான்? எனக்கு புரியல. இப்போ பார்த்தா அம்மா கிட்ட மட்டும் அப்படியே வாய் அடைச்சி பேசிகிட்டு இருந்தேன். என்ன பார்த்துட்டியும் அப்படி பம்பிட்டுலாம் பேசுகிறா. இப்போ என்ன உனக்கு? நான் இப்படி இருந்தால் பிடிக்குமா இல்லை அப்படி இருந்தால் பிடிக்குமா? நீ எப்படி இருந்தாலே எனக்கு பிடிக்கும். ஏய் சும்மாரு, சும்மாரு, இது கிச்சன். லூஸா நீ? ஆமாம் ஜெகே, நான் எப்போவுமே லூஸு தான். உன் மேலே மட்டும்தான் லூஸாக இருக்கேன். அதான் தெரியுமே. டேகோக்கை பற்றி சொல்லணும்னா 2 பேருமே ஒரு ரொமான்டிக்கான கப்புள்ஸ் அப்படி தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ நல்லா பார்த்துப்பான் டே ஜெகேவும் டேவை நல்லாவே பார்த்துப்பான். இவங்க 2 பேர் லைஃப் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் டைம் 1 வீக் கழித்து பார்த்தீங்கன்னா மேரிட்கான ப்ரிப்ரேஷன்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போது ஈவினிங் டைம், ஸோ எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்க்க நல்லா ஜெமீன் கோட்டை மாதிரி இருக்குது. அந்த பிளேஸை பற்றி சொல்ல வார்த்தையே கிடையாது. நல்லா செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ நாதுரா இது இவ்வளோ பெருசாக இருக்கு? மண்டபமா இல்லை ஜமீன் கோட்டையா? டேய் மச்சான், நீ வாயை பிறந்தது போதும். இது மண்டபம் கிடையாது, ஜமீன் கோட்டையே தான். ஐயோ சாமி, நான் ஃபர்ஸ்ட் டைம் படத்தில் பார்த்தேன். அது ஒரு பேய் படம்டா. அந்த படத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா அந்த சீனு? அந்த பேய் இருக்குதுல்ல, அந்த அக்கா அப்படியே மலையை பார்த்தா மலையிலேருந்து கல்லெல்லாம் உருண்டு ரோட்டுக்கு வரும்டா. தண்ணியை பார்த்தா தண்ணியிலேருந்து காரெல்லாம் உருவாகும்டா. டேய், எங்கே வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன்? சரி வாவில் சோறு போடுறாங்க, வாடா. ஐயோ சோறா? நமக்கு சோறு தான் முக்கியம், ஓ வரேன். அது யாரும் கிடையாது, நம்ம ஜெமீன், நம்ம ஜெய்கூப் தான். ஸோ 2 பேரும் அப்படியே உள்ளே வரானுங்க. இந்த சீனை கட் பண்ணி இப்போ ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அப்போ ஜெய்கே தான், ஏய் மச்சான் ஜிம்மிங், ஏய் ஜெய்கூப், இங்கே பாருடா. இந்த வரேன் மச்சான், வரேன். அங்கே ஃபோட்டோஷூட்லாம் போயிட்டுருக்கு. அங்கே ஒரு சில பர்சன்ஸ்லாம் அப்படியே வந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு இன்னும் ஒரு 3 பேர் வராங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்சான். ஸோ 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. கூடவே யூங்கியும் வந்திருக்கான். யூங்கி தேங்கோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அப்படியே வந்திருக்கான். அப்போ தேங்க்கு செம்ம ஹாப்பி எல்லாரையும் பார்க்கவே. அப்போது இவங்கெல்லாம் போயிட்டு தேங்க் ஹக் பண்ணிக்கிறான். கையில் பொக்கையெல்லாம் வச்சுருப்பான், எல்லாத்தையும் அப்படியே கொடுக்குறான். இப்போது செம்மந்தா கையில் வச்சுருக்க பொக்கேவை அப்படியே தரையமாக தட்டி விட்டுறான் டே கையிலேருந்து.
அது அப்படியே கீழே விழுகுது. அப்போது ஜமான் போய் அதை எடுத்துகிட்டு எஸ்கியூஸ் மீ, ஹே இது உங்கள்டா, இந்தாங்க. அப்போது இந்த பக்கம் டேய் அது என்னது தேங்காய் உண்டா இது, சரி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிட்ட அதை கொடுத்துட்டு அப்படியே போயிடுறான் ஜிம்மன். அப்போது இவங்கையும் பார்க்குறான் ஜிம்மினை. ஏய் யாரா அவன், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அவனே என் ஃப்ரெண்டு தான்டா. இப்போ எல்லாருமே அங்கே டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது எல்லாருமே கத்துறாங்க, ஜெமினா டான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜெமினும் எதுவும் பேசலை, அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கான். என்ன இவன் வெக்கப்படுறத பார்த்தா ஒரு வேளை டான்ஸ் நல்லா ஆடுவானா என்ன? ஸோ இவங்க இப்படி நினச்சிட்ருக்கான். பக்கம் டேக்குக்கும் அப்படி கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெமன் அந்தளவுக்கு டான்ஸ் நல்லா ஆடுவான். ஸோ எல்லாருக்குமே தெரியும். கைஸ் எல்லோரும் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. ஜெமன் போட்டிருக்க ட்ரெஸ் கோட் ஷூட் பேண்ட், ஓகே, அது லைட் பர்பிள். ஸோ ரொம்ப மைல்டாக பார்க்க செம்மையாக இருக்குது. ஒரு க்யூட் லுக்கில் இருக்குது. அது லாங் ஹேர் பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்குது. இப்போ யூங்கி அப்படியே வாயை பொழந்துட்டு பார்க்குறா ஜெமன் பண்ணுற டான்ஸை பார்த்துட்டு. சோலோவாக ஆடிட்டுருக்கான், பயங்கரமாக கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கான். இப்போது ஹிந்து அப்படியே டேங் நோட் பண்ணிவிட்டு, என்ன மச்சான் நீ பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன அவனுக்கு கவுந்துட்டியா நான்? ஏய் சும்மாருடா. ஏய் யூங்கி நான் வெக்கலாம் படுறேன். ஏய் அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. ஏதோ நான் மேரேஜ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. எனக்கு வர ரொம்ப தொண்டை கட்டுது கைஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இதோட நல்ல டைம் உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால் த்ரோட் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. வாய்ஸ் அப்படி இப்படின்னு இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். அன்றைக்கி நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே தான் அந்த ப்ளேஸ்க்கு நம்ம தான் நின்றுட்டுருக்க ஸ்டேஜில் அங்கே ஜாங்கோக் அவர் டேட் கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். கையில் ஒரு பொக்கேவோட பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ் பிங்க் கலர், லைட் பிங்க் கலர், டார்க் பிங்க், செம்மையாக இருக்குது பார்க்க. ஜெக்கியும் அப்படியே ஸ்டேஜ்க்கு வரான். ஜெக்கியோடைய ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்மைல், தேங்கோடைய ஃபேஸும் அவ்வளோ ஸ்மைல். ஸோ சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அந்த மேரேஜ் ஒரு மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு. அப்போ அங்கே மேரேஜ்க்கான ப்ராசஸ்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படியே சொல்லி முடிக்கிறாங்க. இப்போது தயாங்கிட்ட ஃபாதர் தான் கேட்குறாங்க, மிஸ்டர் கிம் தயாங் ஆகிய நீங்கள் மிஸ்டர் ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர். அப்போது இந்த பக்கம் நம்ம ஜெக்கிக்கிட்டேயும் கேட்குறாங்க, மிஸ்டர் ஜான் ஜங்குக் ஆகிய நீங்கள் மிஸ்டர் கிம் தயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். ஸோ அங்கே அப்படியே ரிங்கை கொடுக்க 2 பேருமே ஃபஸ்ட்டு தேங் ஜெக்கி கையில் ரிங் போட்டு விடுறான். அப்புறம் ஜெக்கி தேங் கையில் ரிங் போட்டு விடுறான். ஸோ அங்கே மேரேஜ் அவ்வளோ அழகாக க்யூட்டாக முடியுது. அப்போது ஸ்டேஜு கீழே நின்று எல்லோரும் கத்திகிட்ருக்காங்க, கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது தேங் ஜெக்கியவை இழுத்து செம்மையாக லிப் லாக் பண்ணுறான் அந்த பிளேஸில் வச்சே. அப்போது இந்த பக்கம் நம்ம ஜெக்கி கிட்ட எல்லோரும் கத்திகிட்ருக்காங்க, பொக்கையை தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் ஸ்டேஜு கீழே நின்றுட்டுருக்காங்க அந்த பொக்கையை பிடிக்கிறதுக்காக. அப்போது எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. இப்போ ஜெக்கியவும் அதை தூக்கி போட கரெக்டாக அது ஜேக்கப் கையில் தான் போய் விழுகுது. டேடி சிங்கிள் பாவங்களை சும்மா விடாதுரா, என் கையில் ஏன்டா தூக்கி போட்டடே, ஆளே கடையில் அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜேக்கப் பேசிகிட்டு இருக்கான். அப்போது மேலே டேக்கப் 2 பேர் சிரிச்சிட்ருக்காங்க ஸ்டேஜில் நின்றுட்டு. எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. அப்போது அந்த இடத்துக்கு ஒரு பர்சன் வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஜேக்கப் கிட்ட தான் ஸ்ட்ரெயிட்டாக வராங்க. ஜேக்கப்பும் பார்க்குறான். ஸோ மொத்த ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. நம்ம டேக்குக்குமே அங்கே தான் பார்க்குறாங்க. அப்போது அந்த பர்சன், எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் அந்த பொக்கேவை கொடுக்க முடியுமா? இந்த பொக்கேவா? இது எதுக்கு? இல்லை, அங்கே ஒரு குட்டி பையன் ஒரு அம்மா கிட்ட பொக்கே கேட்டுட்டு அழுதுட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு கொடுக்க தான் வந்தேன்.
இதை கொடுக்க முடியுமா? அப்போ ஜேக்கப்பும் அவங்க கையில் அதை கொடுக்குறான். ஒரு நிமிஷம், என்ன உங்கள் பேர் சொல்லவே இல்லை? அது எதுக்கு? இல்லை, சும்மா எரிஞ்சுக்கு தான், சொல்லலாமே. ஜாக்சன். ஜாக்சன். நல்லா இருக்கு. ஓகே, ஜேக்கப்க்கு பேர் ஜாக்சன் தான். ஸோ புரிய நினைக்கிறேன். ஓகேடா, இப்போ இந்த சீனை கட் பண்ணி ஆஃப்டர் டைம் எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம பசங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜேக்கப் தான் யாரே வாயை பழந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். டேய் அச்சா, ஜேக்கப்பே என்னடா ஆச்சு உனக்கு? டேய் இவன் எப்படிங்கா? அவரா? யூங்கி சார் இருக்கார்ல. என்ன யூங்கி சாரா? அதான்டா தயாங்கோடைய ஃப்ரெண்டு. அவர் தான் பெரிய சிஓவாச்சே. அவருடைய பிரதர் தான் இவர். என்னடா சொல்கிற? ஜாக்சன் யூங்கி பிரதரா? ஜாக்சன் அப்படியே ஜேக்கப் கிட்ட தான் வரா. அப்போது அந்த பிளேஸ்க்கு யூங்கி வரா. ஜேக்கப் அங்கே நிற்கவே இல்லை, எழுந்திரிச்சா மட்டும் போயிடுறான். ஜாக்சன் என்னாச்சு? டே அண்ணா, அவன் ஏன்டா என்னை பார்த்தா பயப்படுறான்? அது எனக்கு தெரியல. அவன் உன்னை பார்த்து பயப்படுறானா இல்லை என்னை பார்த்து பயப்படுறானான்னு. என்னை பார்த்து ஏன் பயப்பட போகிறான்? உன்னை பார்த்து தாண்டா பயப்படுவான், போடா அப்படின்னு சொல்லிட்டு சாக்சா யூங்கியை திட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அங்கே நம்ம ஜமான் மட்டும் உட்காந்துருக்கான். அவன் மைண்டில் எதையோ திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ எவன் என்ன இப்படி பார்க்குறான்? கடவுளே, எப்படியாவது இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக ஓடி போயிடணும். ஜேக்கப் வேறு தனியாக விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜமன் பேசிட்டு உட்காந்துருக்கான். அப்போது யூங்கியும் ஜமன் கிட்ட தான் வரான். ஹாய். உங்களை தான். என்னையா? என்ன வேணும்? அதுவா, ஒரு 10 மூட்டை தக்காளி வேணும், கிடைக்குமா? ஏன் பாஸ், கடை வைக்க போகிறீங்களா என்ன? 10 மூட்டை தக்காளிக்கு நான் எங்கே போகிறது? நெக்கில்? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம். ஓ டேக்குக்கு நம்ஜின். ஸோ எல்லோரும் அங்கே தான் வராங்க. அப்படியே ஹாலில் வந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க. டீ நான் தான் சொன்னல, என்ன கடலை போட்டிருக்கேன் அவங்ககிட்ட. தேங் அது சும்மா தான், எனக்கு அவனை பிடிச்சிருக்குதா? என்னடா, நான் தான் சொன்னல அவன் டான்ஸ் ஆனதை பார்த்து எனக்கு கவுந்துட்டேன்னு. அப்படியே வச்சுக்கோயேன், நல்லா தாண்டா இருக்கான் பார்க்க. அப்போ இந்த பக்கம் ஜெமன் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து இடையே போகலான்னு போக, அப்போது இவங்க ஏன் ஜமான் பின்னாடி அப்படியே எஞ்சி போகிறான். டே பார்த்துட்டு சிரிக்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜெக்கே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் ப்ரெஷ்அப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே மேலே போகிறான். ஸோ தேங்க் பார்க்குறான். அப்போ அவனும் பின்னாடியே போகலான்னு கிளம்ப, இந்த பக்கம் ஜூனாத்தா, என்ன தயா எங்கே போகிறீங்க? ஹாய் ஜூனா, அது ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் ரூம். ஓ ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்குல்லே, இங்கேயே போகலாமே. இல்லை, மேலே போனால் தான் வருமா உனக்கு, ஏன் கீழே போனால் வராதாடா? ஜூனா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு வந்துடுறேன். இங்கே பேரா, நைட் வரைக்கும் டைம் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இரு சரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கும் ஜெக்கி பின்னாடியே போகிறான். எப்போது மேலே ரூமில் பார்த்தீங்கன்னா ஜெக்கி வேறு பேக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏய் பேபி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, உன்னை இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க எப்படி ஹார்ட் அண்ட் ஃபிட்டாக இருக்குது தெரியுமா? அப்படி எனக்கு ஏறுதுடா, என்னால் முடியல. ஏய் தான் என்ன பேசிகிட்டு இருக்க? டி டைம் இருக்குது நைட்டு வரைக்கும், இப்படிலாம் பேசாத. ஏய் எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடா, என்ன பண்ணிருக்க, கையறான். இந்த பக்கம் தேங்க் தான் செக்யூரிட்டி இப்போ அப்படி கிரிப் பண்ணி பிடிக்கிறான். பிடிச்சிட்டு ஸோ அவனுடைய நெக்கில் அப்படி கிஸ் பண்ணுறான். அப்போது செக்கவே ஒரு மாதிரி மூவ் பண்ணிவிட்டு அவன் அப்படியே சென்ஸ்க்கு வந்துட்டு தேங்க தள்ளி விட்டுட்டு அவன் உள்ளே போயிடுறான். டோரை போய் லாக் பண்ணிக்கிறான். அப்போது ஜாக்ஸா அண்ட் ஜேக்கப் 2 பேரும் நல்லா பேச ஆரம்பிக்கிறானுங்க. ஏன்னா ஜேக்கப் டெரஸ் தான் போயிருப்பான்.
ஜாக்ஸாவும் இவங்கயே திட்டிட்டு பின்னாடியே போயிருப்பான். அப்போ எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, என் அண்ணனை பார்த்தெல்லாம் பயப்படாத, அவன் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒருத்தெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் ஒருத்த இல்லையா? அது சரி, லவ் வந்தால் அண்ணனையே தூக்கி போட்டுருவான் போல. என்னமோ நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே வந்துருப்பான் ஸ்மோக் பண்ணிவிட்டு. அவன் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே போயிடுறான். ஸோ அப்போ அந்த பக்கம் ஹோபியும் அப்படியே ஓகே சொல்லிடுறான். ஹோபியோடைய ஹேண்ட்ஸ் அப்படியே சும்மா இல்லாமல் ஒரு மாதிரி அவனுடைய கையை டச் பண்ணுற மாதிரி போகுது. ஸோ ரிட்டன் பின்னாடி வருது. அப்போ ஜாக்சனும் பார்க்குறான். ஜாக்ஸா பொறுமையாக போயிட்டு ஜேக்கப் கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். அப்போது ஜேக்கப்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே என் பட்டர்ஃப்ளையாக பறக்குது அவனுடைய ஸ்டொமாக்லேருந்து. ஸோ 2 பேரும் அங்கே நின்றுட்டு அவங்களுக்கு முன்னாடி இருக்கா அந்த 3 தான் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. டைட்டாக கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த சீனை கட் பண்ணி எல்லாருமே இப்போ கீழே டைனிங் ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அங்கே வெரைட்டியாக எல்லாமே இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போக, அப்போது இந்த பக்கம் டிஜிக்கு அம்மா 2 பேரும் மில்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஜமீனா, இங்கே என்ன பண்ணுறீங்க? அதுவா அம்மா, இது எனக்கு ஒரு டவுட்டு. எதுக்கு 2 டம்ளரில் மில்க் வச்சுருக்கீங்க? ஒன்று செக்கேக்கு, இன்னொன்று தயாங்கா. டேய் அறிவு கட்டவனே, அதெல்லாம் கிடையாது. இது ஜின்னுக்கு. ஏன்னா ஜின்னுக்கா? ஆமாடா, ஜின்னுக்கு தான் இது. எதுக்கு? ஏன்னா அவங்களும் நியூ மேரிட் கப்பல் தான், சரியா? அதுக்கு தான். அங்கே அப்படியே ஜின் தான் வராது. ஸோ எல்லோரும் அப்படியே ஜின்னு ஒரு மாதிரி பார்க்குறான். என்னடா என்ன ஒரு மாதிரி பார்க்குற? அதுவா ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்தேன். என்னம்மா கால் பண்ணீங்க வர சொல்லி? அதுவா இப்போ ஜெயின், இந்த மில்க் எடுத்துகிட்டு போ, அதுக்கு தான் வர சொன்னேன். மில்கா? எதுக்குமா? அட எடுத்துகிட்டு போய் ஜூனா கையில் கொடு. ஐயோ அவனுக்கா? ஆமாடா, எடுத்துகிட்டு போ. அப்போது இந்த பக்கம் ஜின் மைண்ட் வாய்ஸ், சும்மா போனாலே விட மாட்டான், இதை மில்க் எடுத்துகிட்டு போனால் என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மில்க் எடுத்துகிட்டு அப்படியே மேலே ரூமுக்கு தான் போகிறான். அங்கே ஜூன் உட்காந்துட்டு புக் படிச்சுட்ருக்கான். அவ்வளோதான், ஆரம்பிச்சிடான். போய் படுத்துட வேண்டிதான். அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறான் அது மில்க் எடுத்துகிட்டு. ஸோ அப்போ ஒரு சவுண்ட், என்ன அது கையில்? ஜோனா, இதுவா மில்க்? அது தெரியுது, யார் கொடுத்தா? அதுவா கீழே அம்மா தான் கொடுத்து விட்டாங்க. ஓ, யாருக்கு? அதுவா உனக்கு தான். அப்போ டிமார்ட்னு எடுத்துகிட்டு எங்கே போகிற? எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அவனுக்கு அப்படியே வாங்கி ஜூன் குடிக்கிறான். குடிச்சிட்டு ஜின் கையிலையும் கொடுக்குறான். ஜின், இல்லை எனக்கு வேணாம், குடுறா. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி அப்படியே குடிக்கிறான். சரி ஆரம்பிக்கலாமா? சுனா, அதெல்லாம் இங்கே எது வேணாம், அமைதியார். சுனா, இது வேணாம் ப்ளீஸ், எதுவும் பண்ணாத. நான் ஜின் தொட்டாலே கத்துறேன். ஒன்றும் இல்லை, எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், சரியா? எனக்கு தெரியும் மில்க் எதுக்குன்னு. டே, அது நான் எடுத்துகிட்டு வரல, அம்மா தான் கொடுத்து விட்டாங்க. சுனா ப்ளீஸ், வேணாம் சுனா, டயர்டாக இருக்குது. என்ன டயர்டாக இருக்குது? எனக்கு தான் இருக்குது. உனக்கு எனர்ஜி நான் ஏற்றுறேன். சுனா வேணாம் சுனா. சின்ன ஆரம்புக்கு ஒரு பக்கம் அழகாக போயிட்டுருக்கு. இந்த சீனை கட் பண்ணி இப்போ ரூமில் பார்த்தீங்கன்னா செக்கிதா அப்படியே மில்க் எடுத்துகிட்டு உள்ளே வரான். அங்கே தயங்க உட்காந்துருக்கான். ஸோ செக்கி அந்த மில்கை தயங்கிட்ட கொடுக்க, தயங்க குடிக்கிறான், செக்கியும் குடிக்கிறான். அப்போது நிறையா பேசிக்கிறாங்க 2 பேரும். நிறையா பேசிக்கிறானுங்க, நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தது எல்லாமே அவனுங்களுக்கு ஹாப்பி. ஸோ அதெல்லாம் பேசிட்டு அப்போ தேங்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறான், செக்கிவை வச்சு செய்கிறான். ஸோ கைஸ், நீங்கள் எப்படியாச்சும் கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்கட் வேணுன்றவங்க டெலகிராமில் பார்த்துக்கோங்க, அங்கே இருக்குது. ஸோ இந்த சீனெல்லாம் கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா
ஜங்கு செம்ம டயர்டாக படுத்திருக்கான். அப்போ தான் ஜங்குக்கு பேக்கப் பண்ணிட்டு படுத்திருக்கான். அவனோட நெக்கில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான் பேக் சைடில். டேய் போதும் விடு. இப்படியே டேஸஸ்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது ஆஃப்டர் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் தான் பார்க்குறோம். ஜெக்கிக்கு 5 மந்த் ஆகுது. எஸ், ஜெக்கி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். தேங் நல்லாவே பார்த்துக்கிறான். அவனுமே அங்கே பிஸ்னஸ் பண்ணுறான். ஸோ அவங்க லைஃப் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ ஓகே கைஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கேயே கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட்டு கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ பார்க்கலாம். சரிடா, ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, பட் கமெண்ட் கிடையாது. போன வீடியோக்கே பார்த்தேன், அவ்வளோக்கும் வியூஸும் கிடையாது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும் நான் போடுறது கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா எனக்கு சொல்லுங்கள், சொன்னால் தான் தெரியும். ஸோ ஓகேடா, முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் லவ் சப்போர்ட் ஸோ எல்லாமே எனக்கு கொடுங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து தான் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியும். எனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஓகேடா, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஓகேடா, ஓகே பாய்.